நாகப்பட்டினத்தில் ஆட்டின் தலையோடு புகார் அளிக்க வந்த பெண்ணால் பரபரப்பு கிளம்பியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்த பூங்கொடி என்பவரது ஆடு காணாமல் போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பல்வேறு இடங்களில் தேடியும் தனது ஆடு கிடைக்காததை அடுத்து தனது ஆடு திருடு போனதை அறிந்துள்ளார். திருடுபட்ட ஆடு சந்தைக்கு வந்த பின் கசாப்பு கடைக்குதான் சென்றிருக்கும் என்பதை பூங்கொடி உணர்ந்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள ஒரு கசாப்பு கடைக்கு சென்று பூங்கொடி பார்த்தபோது அங்கு தலை துண்டாக வெட்டப்பட்டு கிடந்த அவரது ஆட்டை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து கசாப்பு கடைக்காரரான சையது அகமது என்பவரிடம் தனது ஆட்டின் தலை மற்றும் உடலை தரும்படி பூங்கொடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனை தர மறுத்த சையது அகமது பூங்கொடியை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு மிரட்டியும் உள்ளார். இதையடுத்து புகார் அளிப்பதற்காக நாகப்பட்டினம் டவுன் காவல் நிலையத்திற்கு தனது ஆட்டின் தலையுடன் பூங்கொடி சென்றுள்ளார். ஆட்டின் தலையை கையோடு எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் வந்த பெண்ணை பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அதன்பின் பூங்கொடியின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கசாப்பு கடைக்காரர் சையது அகமதை கைது செய்தனர். காவல் நிலையத்திற்கு ஆட்டின் தலையோடு வந்த பெண்ணால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.